ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது சீசன் 6 எபிசோட் 3 மாணவர்கள் படிப்பிறக்க கொள்வது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், இவங்களுக்கான ஒரு உரையாடல். இது 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சுகுணா மார்னிங் அண்ணா சொல்லியிருக்காங்க, லதா எப்பா சொல்லியிருக்காங்க, மெனி பீப்புள் ஃபெயில் டு பிளான் வெல், அஸ்யூமிங் சம்மன் எல்ஸ் வில் ஹேண்டில் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் மேரேஜ், பேரண்டிங் அண்ட் எஜுகேஷன். And Jyotilakshmi சொல்லியிருக்காங்க, ஸோ பேசிக்கலி an average child can do better if they get private school quality of studies in government schools. But if you are smart child, you perform well both in private or government schools ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஜோதி, அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு உந்துதலாக ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருக்கணும், உந்துதலாக பேரண்ட்டும் இருக்கணும். இல்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சைல்டு அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் நம்ம 3 பேரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி போய் என் பையன் ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டா அவ்வளோதான் என்னோட வேலை, ஹோம்ஒர்க் கொடு அதுவும் வேலை, படிக்க வைக்கணும் அதுவும் வேலை, எல்லாமே வேலை அப்படின்பொழுது அதில் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு டீச்சர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீங்கள் படிக்க வைக்க வேண்டாம், ஹோம்ஒர்க்கு உட்கார்ந்து பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவன் உட்காரும் போதாவது நீங்க கூட உட்காருங்க, என்னதான் பண்றானாவது அட்லீஸ்ட் பாருங்க, நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியானாவது கேளுங்க. பல பேருக்கு ஏமா இப்ப அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஏன்பா ஹோம்ஒர்க்கை நீ எழுதின்னு வரல அப்படின்னு கேட்கறான். இப்ப ஸ்கூல்ல அதானே கேட்கணும் நீங்க. ஆனா அந்த பையன் மேம் நான் ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல எழுதிட்டு வரல அப்படின்ட்டு போய் இந்த அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க உடனே பேரண்ட்டுக்கு, மேம் அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கே எழுதிட்டு வராம வந்திருக்கான். ஓ அப்படியா மேம், பரவாயில்ல விடுங்க, நான் அது வாட்ஸ்அப்ல இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்ப நீங்க இந்த குழந்தைகிட்ட ஏன்டா நீ எழுதல, என்ன பண்ணிட்டு இருந்த கிளாஸ்லன்ற கேள்வியை கேட்கறதே இல்ல. உங்களோட மோட்டிவ் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு நான் என் வீட்டுல இப்ப அவன் இருந்தா கஷ்டம், அங்க உட்காந்தா படிப்பான், அந்த ஹோம்ஒர்க் அனுப்பி விடுறேன், அதை உட்காந்து எழுதுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனநிலையாவே இருக்குன்னாங்க. அது ரொம்ப சரி. அது நிறைய பேரண்ட்டும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அண்ட் லதா எப்ப சொல்லியிருக்காங்க, எவ்ரி திங் ஃப்ரம் லவ் டு ரைசிங் சில்ட்ரன் இட்ஸ் an art that requires deep involvement. Parents must take primary responsibility, insisting disciplines, values and courtesy. உண்மையிலேயேங்க இது பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். நான் அதுக்கு தான் சொன்னேன், மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட் தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு பயம் வரும். நீங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் எழுத்து பேசும்பொழுது எப்படி நீ எழுத்து பேசுவீங்க, ஏன் சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா தான் அவன் நல்லா இருக்குன்றதுனால நானும் சில நேரம் அவ்வளவுதான் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டுட் சார். ஸோ அது எதுவுமே சொல்லிக் கொடுக்காத பொழுது அவன் எப்படி டீச்சர்கிட்ட இருந்து வரும் அது. அண்ட் யசோதா அவர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, தென் கம்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். அதே தான், ஹூ பிளே டிஃப்ரெண்ட் ரோல் அப்படின்ட்டு ஜிஜே ஏதோ சிரிச்சு வச்சுருக்காங்க. யசோதா கோவிந்தசாமி லைக் பண்ணிட்டாங்களா. முத்து சண்முகம் அவர்களும் ஹாய் எஸ்ஜே சொல்லியிருக்காரு. லதா எப்பா சொல்லியிருக்காங்க, with the right parents to guide the teachers to nurture and friends to support, any child can thrive and succeed. அதுதான் மேட்ரு. ஸோ வாணிப்பிரியா அவர்கள் I am working as substitute teacher in USA. Middle schoolers are very worst here in some schools. I went to 8th grade class. They were bullying me. I was in a mood swing. I started crying அப்படின்றாங்க. I am not a bench student. I can handle such kids அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது உண்மை. ஏன்னா அது மாதிரி நான் அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பசங்க நிறைய பசங்க என்னை புள்ளி பண்ணி என் மண்டையில முடியலன்றதெல்லாம் நக்கல் அடிச்சு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் மீறி தான் இன்னைக்கு எவ்வளோ பசங்க அதே அன்போட பழகிறதுல இருந்து ஒருத்தவங்க. இப்போ ரீசெண்டாக நான் இங்கே ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னை பார்க்க இதில் அக்ஷயம்ல லஞ்சு சாப்பிட்டு போனாங்க. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் அதே மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய மாணவர்கள் இன்னமும் இருக்காங்க.
எஸ். ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. அதனால அவங்களால இதெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியலங்க. இல்லை இதே கம்ப்ளைண்ட்டை வந்து நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட இருந்தும் கேட்டேன். அவங்க வந்து அவங்க ஸ்கூல் டீச்சராக போயிருக்காங்க. மிடில் இது ஏஜ் குரூப்புக்கு வந்து போய் எடுக்க போனால் அது பேர் என்ன சொல்கிறது, இந்த மிடில் ஸ்கூலர்ஸ்லாம் பயங்கரமாக ஓட்டி அவங்க வந்து நான் போகவே மாட்டேன், வேணா நான் குட்டி பசங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். அதுவும் வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூகேல வந்து இன்னமும் வந்து பயங்கரம். அதுவும் சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ்னா யாழ்னி வந்து சொல்லுவா, அம்மா சப்ஸ்டியூட்டாக ஒரு டீச்சர் இருந்தாங்கம்மா, தே டிடன்ட் ஈவன் ரெஸ்பெக்ட் ஹர், இட்ஸ் இஸ் ஸோ சேட் அப்படின்னு வந்து யாழ்னி புலம்பும். ஏன்னா நம்ம கல்வி முறையில் வந்து யாழ்னி படிச்சோம்னா டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்கு. இந்த ஊர் பசங்களுக்கு அதெல்லாம் கிடையவே அது வந்து ஆம்பர் கொடு, நீ என்னவோ கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னாவ. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஓகே, ஷாலினி கோகுல் சொன்னாங்க, ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், வி ஆர் 103 ஸ்டூடெண்ட்ஸ் ஆம், நாட் ஏபிள் டு டூ 1-to-1 attention, still my math teacher did her best, we cannot afford for tuition, so she made her best efforts for us to get good marks and she is strict. உண்மையிலே நிறைய ஆசிரியர்கள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்பு வராம இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்து அவங்க அவங்களுடைய வேலையை சரியா பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மை. இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஸோ அவங்க வந்து படிச்சப்ப அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சரும் யோசிச்சு பாருங்க, யாரும் வந்து ஓபி அடிச்சுட்டு போற ஆளே கிடையாது. அந்த மாதிரியான ஸ்கூல்ல தான் அவங்களும் படிச்சாங்க. ஓகே, அதன் பிறகு வந்து கிருஷ்ணவேணி வணக்கம் சொல்லியிருக்காங்க. விமலன் மணி அவர்களும் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா பூ திருப்பி சிரிச்சிருக்காங்க. ஸோ சுகுணா தேவி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி அண்ணா, ஐ ஹாவ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஐ ஜாயின் திஸ் ஷோ as I am getting ready to work. Our is normally between 4 to 5 a.m. in Singapore. Okay. Noticed you use the Sanian word a lot. Oh my godness, please don't turn on. கால வேளையில வந்து ஸ்கூல் கிளம்புறப்ப அது வந்து ஒரு இதுவா தூக்கி போட்டு போயிடுற அவ்வளவுதான். வந்து ஒரு ஃப்ளோல பேசும்போதுன்னு வச்சுக்கேன், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதும் போதே கோத்தங்கம்மான்னு எழுத ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பெரிய இது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி எழுதக்கூடாது, நீங்க வந்து பப்ளிக்ல அப்படி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லைங்க இதான் இயல்பு, இப்படிதான் நான், நீ உங்களுக்காக நான் மாத்திக்கலாம், என்னால முடியாது, நீங்க வந்து என்ன புறக்கணிக்கலாம், நிராகரிக்கலாம், அது வந்து சும்மா அப்ப நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். காலைல கிளம்பும் போது நிறைய பேருக்கு அந்த வேர்டு வந்து இதுவாதான். அதேமே சொல்லிட்டா, என்ன நீங்க வந்து சூப்பர் சிச்சுவேஷன் நினைச்சுக்கலாம், பட் அப்படி இல்லை, எங்க வீடுகள்ல இது ரொம்ப தவிர்ப்பாங்க. திடீர்னு நீங்க அதை சொல்லும் பொழுது தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. ரைட், ஓகே, குட். அவாய்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி இப்போ இதை வந்து சரி இப்போ சொன்னால் சனி நிறைய வந்துருன்றனால அதை அப்படியே விட்டுறேன். ஏன்னா அந்த இதில் என்ன பண்ணாங்க, அவனை கூட வண்டிக்கு கார்ல எதிர்க்க வந்து நிறுத்த வைப்பாங்களாங்க, பண்ணையார் பத்மியில. அது பேர் என்ன, அந்த கேரக்டர் சனி தானே? அதானே? ஓகே. ரத்னம் சசிகரன் வணக்கம் சொல்லிருக்காரு. கோபி சொல்லியிருக்காரு, இன் யூகே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஹையர், திஸ் மேக்ஸ் இட் ஹார்டர் ஃபார் அவர் பாடிஸ் டு கூல் டவுன் அண்ட் ஸ்வெட் டசன்ட் எவாபரேட் அப்படின்னு இருக்காரு. ஓகே, ஓ அந்த இதுக்காகவா, வெயிலுக்காக. சரி சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர் கோபி. ஓகே, அண்ட் சுகுணா வந்து கீப் ராக்கிங், அண்ட் சங்கீதா வந்து சங்கீதா ஜி குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. லதா எப்பா சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி த சேம் ஃபார் லயா, we enroll her in IB from her third. Many of our relatives don't know, but they aren't happy with fee either. As parent, we thoroughly researched all possibilities for her. அதேதான் சேம் ஃபார் யாழினி. இவங்க கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது மட்டும்தான், இந்த விஷயத்த நீ விட்டுரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த இடத்துல வந்து நான் சுத்தமா ஆஃப் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும். இவ்வளவு மனம், அதாவது சில நேரத்துலாம் ஃபீஸ் கட்ட முடியாமலாம் தவிச்சிருக்கோம். அப்போ நான் எரிஞ்சு விழுந்திருக்கேன், இதுக்கு தான் நான் அந்த ஸ்கூல்ல சேர்க்க வேணான்னு சொன்னேன். இப்போ பாரு, நாம வந்து ஒரு டூர் பிளான் கூட போட முடியாது, பெட்ரோலுக்கு இடிக்கும். அப்போல்லாம் வந்து நான் வீட்டில் வந்து சண்டை வரும், பாரு இப்போ அந்த இப்போதாண்டி இன்னும் 60,000 கட்டினேன்னா அதுக்குள்ளே இன்னொரு 60,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போதாண்டி 1 லட்சம் கட்டணும்னா அதுக்குள்ளே 3வது டேர்ம் பீஸ் அடி அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக போகும். அந்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடுமை. ஆனால் அதான் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தவங்க செய்யும் போது அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து யாருடைய எஜுகேஷனில் நான் வந்து ஆஃப். தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் கடைசியில் அது என்ன, வாட் இஸ் த கன்க்ளூஷன் இன் ஆஃப்டர்ன்றது எனக்கு புரியுது. நான் வந்து எங்கள் அப்பனை கேட்டேன், நீ என்ன எனக்கு பிடிங்கிட்ட, நீ என்ன மயிரை பிடிங்கிட்ட எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க முடியும். அதே தான் என் முன்னே என்ன கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஐ எம் ரெடி டு ஹியர் அண்ட் ஃபேஸ் இட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேவா? சரி. ஸோ ஜிஜே வந்து we are not used to this work culture இருக்கிறது தானே வரும். தொப்ப தெரியுது மேடம், வேற ஒன்றும் இல்லை.
ஸோ we are not used this to இங்கே this யாராவது work கிட்ஸ் culture. வச்சுட்டாங்கன்னு கிள்ளி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எஸ். ஓ, உங்களுக்கு அந்த அதாவது என்ன பூட்ட கேஸ் லெவலில் நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சார் பெண்களோட இடுப்பு தான் சார் அப்படிலாம் பார்த்தா அந்த மாதிரி உங்களை பார்த்து அப்படி தோணாதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் சார். உங்களுக்கு நடைபெறவில்லை என்பதாலோ உங்களுக்கு தோன்றவில்லை என்பதாலோ உலகத்தில் யாருக்குமே தோன்றாது என்று நினைக்காதீர்கள். ஓகே 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 ஃபைன், காட் இட். ரைட். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட்டுக்கு போயிடுவோம். ஜிஜே சொல்லியிருக்கா we are not used to this work culture-னு. ஆமாம், உண்மை. அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பசங்களே நம்ம வந்து நம்ம அதாவது பசங்களுடைய அடாவடித்தனம்லாம் எங்க வரும்னா ஒரு 8th 9th மேலதான் இருக்கும். இங்க அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது எல்லாமே திருண்டலே அப்படிதான் இருக்கு. சரியா. அதன் பிறகு வந்து ராஜகுரு வந்து ஹாய் அண்ணா அண்ணி அண்ணா சொல்லியிருக்காங்க. புஷ்பகலா வந்து லைக் போட்டாச்சாம். அண்ட் லக்ஷ்மி நாராயணன் சொல்லியிருக்காங்க, நான் 6th படிக்கும்பொழுது கணக்கு வாத்தியார் சண்முகம் 6ஆம் வாய்ப்பாடு தெரியலன்னு 2 காதை பிடித்து தூக்கி மேலே தலைக்கு மேலே தூக்கி அங்கிருந்து தொப்புன்னு விட்டார். இன்னும் பேக் வலிக்குது அப்படின்னாரு. ஐயோப்பா, கொடூரமான தாக்குதல். அதான் ஆக்சுவலா. ஸோ பராசக்தி அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. நேற்று லைவுக்கு வர முடியல அப்படிங்கிறதுக்காக சாரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, சாரி, ஒரு அப்பாலஜிஸ் அக்செப்ட். ஐயோ அப்படி. அண்ட் இன்னைக்கு வேற லேட்டாக வந்துட்டாங்களாம். ஓகே. அண்ட் திருப்பி லக்ஷ்மி நாராயணன் சொல்லியிருக்காங்க, ஃபெட்ரிக் வாதியார் ஹாஸ்டலில் இருந்து தென்னை மட்டையை எடுத்து வந்து எல்லாரையும் பெஞ்சு மேல் நிற்க வச்சு தென்னை மட்டை பிஞ்சு போகிற வரைக்கும் அடிப்பாராம். ஆனால் தெரியலங்க, லக்கிலி ஆர் அன்லக்கிலி நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல ஒரு அடி கூட. நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மேடம். நான் வந்து அவனாவது படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் படிக்கிற பையன், படிக்கிற பையனாச்சு. ஆமா, அவன் வந்து வண்டிப்பாளையம் ஸ்கூல்ல 12th படிக்கும்போது அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். அவன் வந்து படிக்கிற பையன். நான் லாஸ்ட் பெஞ்ச். நான் வந்து 10th படிக்கும் போதே கதை தான் ஃபுல்லா. ஏன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்பானிஷ் கனெக்ஷன் பார்த்துட்டு பரீட்சை எழுதினவன் நான். இது ஜாக்கி சானுடைய ஸ்பானிஷ் கனெக்ஷன் அப்போ கமலத்தில் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம் 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி படிக்கணும் படம் பார்த்து தான் எழுதணும். நானும் பண்ணியிருக்கேன் ஜாக்கி. 10th எக்ஸாம்க்கு படம் பார்த்து நீங்க பாடம் நடக்கும்போது நீங்க கவனிச்சு நீங்க எழுதுறீங்க. நான் பாடம் நடக்கும்போது படத்தினுடைய கவனங்க அந்த படத்தில் எப்படி இந்த இன்டர்வல் ஒரு 10 நிமிஷம் இன்டர்வல்னா அதுக்கு ஒரு கதை கேட்கறது ஒரு கூட்டம். இந்த கதை சொல்றது ஒரு பெரிய கும்பலே இருக்கும் என் கதையை கேட்கறதுக்கு. இப்போ எப்படி இந்த கதையை கேட்கறதுக்கு எல்லாரும் வந்து கமெண்ட் போட்டு அப்படி இருக்காங்களோ அப்போ வந்து அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கினவன் அப்படின்னு சொல்றேன். அதுவும் ஒரு காரணம்ன்றேன். அண்டர்ஸ்டுட். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வரும்பொழுது யாழினியை பற்றி இந்த நார்மல் ஸ்கூலில் போட்டிருந்தேன்னு சொன்னீங்களா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டே என்னென்னா, அங்கே ஒரு ஆங்கிலோ இண்டியன் இருந்தாங்க. அந்த டீச்சர் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் போல இருக்கு. அவங்க வந்து ஏதோ இந்த ஒரு தடவை வந்து ஆப்பிள் கிரேப்ஸ் அப்படின்னு கூட எடுத்து காட்டி சொல்லியிருக்காங்க. 3வது நாளும் அதையே சொல்லும்போது யாழினி போய் அவங்க வாயை பொத்திட்டு ஆப்பிள் கிரேப்ஸ் ஆரஞ்சு வேற அப்படின்னு கேட்டிருக்கு. அதுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்காது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இவங்க சொல்லும்போது தான் தோணுது, யாழினி ஒரு கேங் கிரியேட் பண்ணி வச்சுருக்குமா கரெக்டாக. ஷீஸ் அவங்க வந்து கேங் கிரியேட் பண்ணி அந்த மிஸ் வந்து எரும மாடுன்னு திட்டிருக்காங்க. அதே மாதிரி இவ வந்து யாரோ ஒரு பசங்களே இவங்க வரும்போது எரும மாடு அப்படின்னு இருக்கா. அந்த மாதிரி கேங் ஷீஸ் கிரியேட்டிங் எ கேங் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ அதற்கான காரணங்கள் புரியுது. என்ன பண்ணுறது? விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா வடமுறை சொல்லுவார். அதே தான் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அது ஓகேவா? லதா எப்பா சொல்லியிருக்காங்க, இஃப் பீப்புள் அட் ஹோம் கமெண்ட் ஆன் அதர்ஸ், கிட்ஸ் வில் டூ த சேம் அட் ஸ்கூல். One day Laya came home and told me she didn't like the way her friends behaved because they made fun of math teacher for being short. Okay. Though Laya felt the teacher wasn't helpful and not good in teaching, she disagreed with mocking for appearance. Correct. Okay. Actually, education, teacher-student relationship have changed a lot after COVID. What's your opinion? அது இன்னுமே உண்மை. அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் மாறி இருக்கு. அது வந்து பசங்களுக்கு ஸ்கூல் பிடிக்கல, எப்படி வந்து பல பேருக்கு இன்னுமே ஆஃபீஸ் வர்றதுக்கு பிடிக்கலையோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கு. அது டீச்சர்ஸுக்குமே நிறைய இடங்கள் அது சோம்பேறித்தனமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, அப்படியே ஆன்லைனில் அப்படியே எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அந்த சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தி விட்டது. ஆமாம், அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வமே குறைஞ்சு போச்சு நிறைய பேருக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ இதன் பிறகு இங்கே வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்ததுன்னா வந்து அதான் அந்த 2 பசங்களை வச்சுக்கிட்டு இருந்தவரை கேட்டதுக்கு வந்து நீங்கள் கண்டிச்சு வளர்க்குறீங்களான்னா அவர் இப்படி கண்டிக்கிறாரு. இப்போ அதான் உங்கள் பையன் டேய் ஹோம்ஒர்க் பண்ணிடுறா, அப்புறம் நான் தான் நாளைக்கு உன் டீச்சர் கிட்ட போய் பேசணும். இதுதான் வந்து கண்டிக்கிறது.
இப்படி கண்டுச்சு அது எப்படி எழுதுன்னு கேட்குறேன் நான்லாம் வந்து பிளெயின் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பிடிக்காம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன் அன்னைக்கு. அந்த அளவுக்குலாம் வந்து நான் அதை வச்சுலாம் மிரட்டியிருக்கேன் எழுத விஷயத்திற்கு. அதுக்கே வந்து எனக்கு டப்பா கொடுத்துட்டு டப்பா வச்சுட்டு போயிடுவா. ஆனால் அவர் இப்படி தான் மிரட்டுவேன். அதில் வந்து அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டேன் எப்படி சார் அப்படின்னு. அப்போ பசங்க இவங்களை மட்டும் எப்படி டீச்சர் இவங்களே மதிக்கல, அங்கே 62 பசங்க 50 பசங்க இருக்கிற இடத்துல அவங்க எப்படி மதிக்க போச்சு? அதே தான். ஸோ ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சொன்னதுதான் பிடிஏல வரும்பொழுதே இவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். அதாவது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் பையன் அப்படி செய்ய மாட்டானே, என் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிள்ளை உட்காந்துட்டு காலேஜையே கட் அடிச்சுட்டு போய் ஒய்ஃபை இருக்குன்னு சொல்லி அங்கே கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு நான் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் ஸ்கூலில் வர ஆரம்பிச்சான். அதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா, இந்த மாதிரி நாம படித்த நாங்கள் படித்த காலத்துலாம் அந்த மாதிரி சொன்னால் பிரியும் அங்கேயே. அதேதான், அங்கேயே பிரியும், அங்கேயே அடி குத்துவான். அதே மாதிரி ஏதாவது ஒரு சண்டைன்னா ஆப்போசிட்ல தான் அவன் தான் அடிச்சிருப்பான். கம்ப்ளைண்ட் அங்கே போய் நம்மள தான் போட்டு உதைப்பான். ஆமா, இது அப்ப இருந்த பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய நீதான் தப்பு பண்ணிருப்பேன்னு அவங்க முன்னாடி நம்மள அடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கும். அதுல வேற அந்த சனியை வந்து திரும்பவும் நம்மகிட்டே வந்து வம்பு போகணும். ஏன்னா நம்ம தான் அதுகிட்ட உதவியா வாங்கணும், திரும்ப இவங்கிட்டே வாங்கணும், அப்பங்கிட்டையும். அந்த மாதிரி வேலைலாம் ஓகேவா. இதுல ஒருத்தவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷேரிங் அண்ட் ஈட்டிங்கே சொல்லி தரது இல்லை ஸ்கூல்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. அதாவது ஆய் கழுவுறது கூட டீச்சரே சொல்லி கொடுக்கணும். ஆமா, அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பத்தியா, இந்த 8 காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரையும் அது அங்க இருக்கு. அது வந்து அங்க போயிடுது, நான் டிஸ்டர்ப்ல நல்லா இருக்கேன் ஆமா அப்படின்றான். ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து மரத்தடி ஸ்கூல்ல வந்து செலக்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த டாப்பிக்கே எப்படி வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருந்துருக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸு அந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பேரண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் வச்சுருந்துருக்கலாம். அப்படி நீங்கள் வைக்காமல் ஒரு மாதிரி பொதுப்படையாக அதை வச்சதுனால சும்மா இவங்க பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் வைக்கிறாங்க. அதுல பாதிக்கப்படுறது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். நீங்க சொபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல தான் நீங்க வந்து வேலைக்கு போவீங்க. அவங்க அப்படி கிடையாது. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ தூக்கி அடிச்சு பார்த்துக்கன்னா, திருநெல்வேலியில் போட்டால் திருநெல்வேலி போகணும், இந்த பக்கம் நாகப்பட்டினம் போனால் நாகப்பட்டினம் முடியும், இந்த பக்கம் நாகர்கோவில், எப்படி வேணாலும் போடுவாங்க. உண்மையிலே காடோ மலையோ போய் அதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலே வந்து கட்டமுத்துப்பாளையத்தை அதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். பாதிக்கு கிட்ட அந்த கட்ட இன்னைக்கு ஓகே அந்த அந்த இடங்கள்லாம் வளர்ந்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ அடுத்த ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் ஸ்கூல் டீச்சர்ஸை கூப்பிட்டு வரும்போது படிக்கிறதுக்கு முடியல, பேரண்ட்ஸ் படிக்கலாம், எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இது யாராவது ஒரு டீச்சர் வேற ஒரு செகண்டரி ஸ்கூல்ல, அதாவது நான் சொல்றது பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சரால் அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் ஏன் என் பிள்ளைய கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்கன்னு எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராவது கேட்பாங்களா? அதை கேட்டிருந்துருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர், இன்னும் நான் ஒரு சில ரேஞ்சில் இருக்கிற டீச்சர்ஸ் வேணால் சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டில் படிக்கலைன்னா இதுங்களை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்படின்ட்டு. நாட் ஆல் டீச்சர்ஸ் வில் டெல் தட். அதான் எல்லாத்தையுமே ஆல் டீச்சர்ஸ் கணக்குலயே எழுதுறாங்க. இதுல உயிரை பணையம் வச்சு வேலைக்கு போய் அதாவது நீங்க அப்பா அம்மா கொஞ்சம் படிச்ச அவங்களாவது வந்து ஒரு ABCD 1 2 3 100 வலியமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள் கூட சொல்லி கொடுக்க முடியாத கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான கல்வியை போட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ். அங்கிருந்து தான் அப்துல் கலாம் வந்தாரு, மயில்சாமி அண்ணாதுரை வந்தாங்க, எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க தான். அந்த ஸ்கிராச்ல இருந்து அப்படிப்பட்ட வாத்தியார்கள் பாடம் நடத்தி தான் வந்தாங்கன்னு சொல்ல வரேன். இன்னமும் அது இப்போ வந்து சம்பளம் அதிகமாக வாங்குறாங்கன்றதுக்காகவே வந்து அதிகமாக ஸ்க்ரூ கொடுத்து எல்லா வேலைகளும் வந்து அரசு பள்ளியில் வாங்கியிருக்கேன். இன்னொன்று இப்போ ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்களே, அதில் ஒரு குரூப் வந்து ஜப்பனீஸ் கற்றுக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு பள்ளி குரூப் வந்து ஜப்பனீஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தேவைகள் இருக்குது, அந்த மாதிரி தேவைகள் இருக்கிறத கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் இங்கே நம்ம சொல்லணும். ரைட், எனக்கு தெரிஞ்சு குடும்பம் எல்லாம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ஒரு விஷயம் இருக்குங்க. இதுவுமே தனியார் பள்ளியில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, லாஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்படின்னும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள நீங்க என்னன்னு வந்து விளம்பரப்படுத்திக்கிறீங்க. 98% 99% பை திஸ்
டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸை தான் நீங்க காட்டுறீங்க. பாஸ் பர்சன்டேஜ் பத்தி நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை பாஸ் பண்ண வச்சிருவீங்க. சோ அப்ப நல்லா படிக்கிற பசங்களை தான் தே டார்கெட் அண்ட் தே மேக் தெம் டு டூ வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் எடுக்கும்போதே இந்த டாபிக் எடுத்துருக்கணும். இன்னொன்னு அந்த டீமுக்கு நான் சொல்றது என்னன்னா, எடிட் பண்றதும் நீங்க ஒரு மாதிரி நிறைய எடுத்துட்டு பாதி இன்னைக்கு பாதி அடுத்த வாரம் பாதின்னு போடுறதுனால ஒரு மாதிரி அந்த எடிட்டிங்குமே எடிட் பண்ற டீம் இன்னுமே கொஞ்சம் கவனத்துடன் இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். இல்லை இருந்தால் நல்லா இருக்குங்கிறத சொல்லலாம் இல்லைங்களா, அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து இன்னொன்று ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸு கூட நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் சார், நான் ஆப்போசிட்டில் இருக்கிறோம், நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, எல்லா மாணவர்களும் சமம். எல்லா மாணவர்களும் ஒன்றா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற குழந்தையும் இதை வந்து ஒரு பேரண்ட் சைட்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது பேசிக் தெரியுதா? உங்களுக்கு இன்னும் அந்த டீச்சர் அதான் சொல்கிறேன், 8 மணி நேரம் நான் தள்ளிட்டேன்னா நீ பொறுப்பு, சோத்தை கழுவி விட்டு வாயை தொடச்சி விட்டு சோத்தை போட்டு அதுக்கு இப்போ பாடமும் படித்து கொடுத்து ஆயா வேலையை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு வந்துருக்காங்க. அவங்க எல்லாத்த விட எல்லா மாணவர்களும் எப்படி சமம்னு இல்லாமல் ஒரு பேச்சு இது ஒரு அதுதான் சொல்றேன், இந்த பேசும்போது ஒரு புரிதலே இல்லாம பேசுறதுக்குன்னே வந்து ஐயோ ஏன்னா சில நேரத்தில் இந்த கருமத்துக்கு சில நேரத்தில் அதை பார்க்கறதே கிடையாது. பட் வேற வழி கிடையாது. சரி இது ஒரு டாப்பிக்கா வச்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம பேசுறது. அதுலதான் ஒருத்தர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது பியர் குரூப்ல இருக்கும்பொழுது தான் சார் அவனோட உண்மையான ஃபேஸ் வெளியே வரும். எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவன் பியர் குரூப்ல இருக்கான். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பொறுக்கி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க என் பையனை, நான் அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருந்தவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு வகையில அந்த பையன் பொறுக்கி மாதிரி இருக்கிறத சொல்றது இல்லைங்கன்னாங்க, இல்ல சொல்றாங்க. அதாவது அதே நேரத்துல அதே மாதிரி இவங்க வந்து எங்க சைட்ல அப்படி சொல்லவே மாட்டேன் டீச்சர்ஸ் கிடையவே சொல்லுவாங்க. பட்டப்பேர் வைக்கிறதுல இருந்து ஒரு பையனை வந்து டார்கெட் பண்ணி காலி பண்றதுல இருந்தெல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களா. சும்மா அதாவது எப்படி வந்து எல்லா ஆசிரியர்களும் கெட்டவர்கள் இல்லையோ அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் நல்லவர்களும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எல்லா மாணவரும் நல்லவர்கள்லாம் அதே மாதிரி கெட்ட அது மாதிரி சரிசமா இருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்தமா வந்து நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது, நாங்கள் வந்து சாந்த சொரூபிகள், நாங்கள் வந்து மிக யோகியமானவர்கள்ன்ற ஆசிரியர் பக்க நியாயங்களையும் அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணர வேண்டிய தருணம். அதுவும் சில வாத்தியாரங்களுக்கு சில பசங்களை பிடிச்சிச்சுன்னா அவங்க என்ன சொல்ல நம்புவாங்க. ஆமா, அவன் சொன்னதுதான் அங்க அவன் சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருப்பான், அந்த சனியை நம்பும். நானே கூட சில நேரங்களில் போர்டில் நீங்க தெரியும் மேடம், உங்களுக்கு அதெல்லாம் பற்றி சொல்ல வேண்டாம், அதுதான் நம்மளுக்கு தான் தெரியுமே. வாழ்ந்து பார்த்தாச்சு, படுத்து பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு. ஸோ வன்முறை, ஐயோ டார்லிங் டன்ல வன்முறை நடக்குது. என்ன அடிக்கிறது நான் இங்கேருந்து ஐயோ போயிட்டுதா. ஓகே ரெக்கார்டு, திஸ் இஸ் ஆல் ரெக்கார்ட். நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு சைக்கோ மாதிரி அதை பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும். ஓகே தேங்க்யூ. அது அந்த போர்ஷன்ஸ் மட்டும் யாராவது பார்க்குறவங்க எனக்கு கட் பண்ணி அனுப்புவாங்க மேடம். இப்போ உங்களை அனுப்புவாங்க பாருங்க. இப்போ சொல்லிட்டீங்கல்ல ரெக்வஸ்ட் உடனே வந்துடும், வணக்கம் அண்ணா அக்கா வந்துடும் பாருங்க. அது மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வந்துடும். ரொம்ப முடியல, சில நேரங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இதை பார்த்தா நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அதேதான் ஓகேவா, சரி. ஸோ இதன் பிறகு பெருசா வேற ஒன்றும் அங்கே இல்லை. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சிலபஸை ஒரு ஸ்கூல்ல எப்படி எடுத்துட்டு வராங்கங்கிறதையோ, ஒரு ஆசிரியர்கள் உண்மையிலே எந்த இடத்துல தவறுகள் பண்றாங்க அப்படிங்கிறதுலையோ அதெல்லாம் தான் நினைச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்ல, ஹோம்ஒர்க்கே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ஒரு சில நியாயமான கம்ப்ளைண்டே இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து. ஃபுட்டு ஷேர் பண்ணல, இது ஒரு கம்ப்ளைண்டா? டீச்சர்ஸ் வந்து ஃபுட்டு ஷேரிங்கே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்றீங்க. அவங்க கிளாஸ்ல வந்து உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நீங்க சேர்க்குறீங்க. அப்புறம் ஃபுட்டு ஷேர் பண்ண விட மாட்டேன்றாங்க. டீச்சர்ஸ் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. எங்களோடலாம் அப்படி இருக்கும், நாங்கெல்லாம் ரவுண்டா உட்காந்து மரத்தடியில உட்காந்து சாப்பிடுவோம். கிரவுண்டே கிடையாது இங்க பாதி ஸ்கூல்ல. எப்படி போய் பசங்க கிரவுண்டில் ரவுண்டா உட்காந்து சாப்பிடும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் கிரவுண்ட் இருக்குது, எல்லா தனியார் பள்ளிகள்லயும் கிரவுண்டே கிடையாது. அதேதான், அதெல்லாம் வந்து நீங்க ஸ்கூலுடைய ஸ்போர்ட்ஸே வந்து ஏதாவது பொது கிரவுண்டுக்கு வந்து எல்லாரையும் வர வச்சு தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுதான் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கிரவுண்ட் எங்க இருந்து தேடுறதுன்னு கேட்கிறேன் நான். சரியா? பட் அதான் அந்த எந்த இடத்துல அதை வந்து ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனாக இல்லை. இது வந்து அப்படியே டீச்சர்கள் மேல எல்லா பழியும் தூக்கி டீச்சர்கள் மேல போடுற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்தது. அது நான் பார்த்தேன். வேற ஏதாவது கமெண்ட்டுகள் வந்திருந்தா படிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஏன்னா ஏறக்குறைய எல்லாருமே டச் பண்ணிட்டோம். இங்க இப்ப யோசிச்சு இன்னொன்னு சொல்லணும். இந்த இந்தி எடுத்துக்காங்கன்னு சொன்னானுங்கல்ல, இந்த இந்தி எடுத்துக்கினதுல உத்தரப்பிரதேசத்துல இடைநிற்றல்
அதாவது 3வது மொழியாக அந்த மொழியை எடுத்துக்கிறதுனால இடைநிற்றல் அதிகமாக இருக்கு ஒன்று. 2வது எல்லாருமே ஹிந்தி பாடத்தில் ஃபெயில். இப்போ 10th எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபெயில் ஆன பையனை திரும்ப வந்து அந்த அவமானத்தில் அவன் போகவே போகிறதில்ல. இதை தான் வந்து குதிச்சு, ஏன்னா இதுதான் அப்படியே போச்சுன்னா அதோட அவன் அவ்வளோதான், கூலி வேலைக்கு போவான், கஞ்சா அது இதுன்னு போயிடும். இந்த படித்தோடே அந்த சூட்டோடே மேலே போயிட்டோன்னா டக்கு டக்குன்னு போயிடலாம். இப்போ அதை தான் வந்து இங்கே வந்து பண்ணி இந்த ஊரை நாஸ்தி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் பிரச்சனை. அதுதான் வந்து தொடர்ந்து எடுத்துருக்காங்க. இன்னொன்று, அது ஒரு தனி கதை, அப்புறம் பேசுவோம், ஒரு நாள் பேசுவோம். எஸ், கண்டிப்பாக. அப்படியே டக்குன்னு கமெண்ட் படிச்சு எழில் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு வந்து லதா எப்போ சொல்லியிருக்காங்க, when I was in 7 it was public school in Bangalore. There used to be few boys who used to drink and attend school after lunch. Teacher one question. ஆமா, அது எப்படி, அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான இடங்கள்ல சேர்த்துட்டு நீங்க வந்து என் பிள்ளைய வந்து பொறுக்கி சொல்லக்கூடாது, என் பிள்ளைய வந்து நீங்க வந்து என் பிள்ளை கரெக்ட் அப்படின்னு வாதாடும்போது அவங்க என்னதான் செய்வாங்க? உண்மையிலே எனக்கு கெட்ட வார்த்தை என்னன்னே தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. கெட்ட வார்த்தை 8வது படிக்கிறவர்களையும் தெரியாது. ஒரு காலையில குளிச்சு எண்ணெல்லாம் தலையில தடவி இந்த மாதிரி வாக்கு இப்படி எடுத்து இப்படி பிரிச்சு இப்படி சீவி இங்க இருந்து மேல வச்சு அழுத்தும் போது இங்க போக் அப்படி வந்து நிற்கும் முன்னாடி பக்கம். அதுக்கப்புறம் ஒரு திருநீர், அப்புறம் ஒரு பொட்டு, சிங்கார் பொட்டு எடுத்து ஒரு டாட், இப்படி தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். 8வது வரையும் தான். ஓகே. முத 9th போறேன், திசின்றான், லுபுன்றான், என்னடா அதெல்லாம் அப்படின்ற எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கும் புரியல தானே? டைன்போ அது மாதிரி என்னன்னோ சொல்லிட்டு இருக்கானுங்க, எனக்கு சுத்தமாகவே புரியல. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அதில் ஆக்ஸ்போர்டே யூனிவர்சிட்டியிலே பட்டம் வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். அதாவது 9th முடியறதுக்குள்ள. அப்புறம் ஃபெயிலு, 9th ஃபெயிலு, 8th பாஸ், 9th ஃபெயிலு. திரும்ப இன்னொரு வருஷம் அங்கேயே. அப்போ வந்து இன்னும் கரகண்டு போகுது, வாயில் வசம் போச்சு தேய்க்கின்ற அளவுக்கு பேசுகிறோம். ஓகே, அது ஒரு இது இல்லை, கஸ்வர்ட்ஸ். அப்புறம் தான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தொழிலும் அப்படி ஆனதுக்கப்புறம் ஈஸி. ஆக்சுவலி வந்து ஓகே, லதா எப்போ போட்டிருந்தாங்க டுடே ஆக்சுவலி எஜுகேஷன் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே ஃபைன், அதை நான் படிச்சுட்டேன், சொல்லிட்டேன். அண்ட் நிறைய டைப் பண்ணுறதுக்கு சாரி, வில் டேக் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு லதா எப்போ போட்டிருக்காங்க. அதாவது வந்து காஸ் பீயிங் அ ஃப்ரெண்ட் இஸ் அ நியூ ஃப்ரெண்டு. பேரண்ட்ஸ் கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் தேர் கிட்ஸ், பட் தே கான் பி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மை அதான், ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற, ஃப்ரெண்டா இருக்கிறது வேறங்க. அதுவே தெரியல வித்தியாசம். கரெக்டான வார்த்தை. இதயத்துள்ள இப்பதான் வந்திருக்காரு, ஹாய் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, இஃப் ஐ கேன் கோ பேக் இன் டைம் தென் இட் வில் பி school days because all my teachers were very good and I never missed a day of school and all trips and camps. I loved my teachers more than my parents. அந்த அளவுக்கு பயங்கர கனெக்டடா இருந்திருக்காங்க ஜோதிலட்சுமி ஸ்கூல். எந்த ஸ்கூல், எந்த ஊரு, இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. அவங்க ஏதோ தேவலோகத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல, கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க ஜாக்கி. அதான் என்னன்னு தெரியல, பாப்போம். சொல்லுவாங்க. எஸ், பாரமணி. இல்ல, அவங்க வந்து படிச்சது இப்ப ஜோதிலட்சுமி தானே கேக்குறீங்க. ஜோதிலட்சுமி படிச்சது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. அதான் அப்ப எல்லாமே இருக்கும். பராசக்தி சொல்லிருக்காங்க, ஐ நோட்டீஸ் சில்ட்ரன்ஸ். இல்ல, அதுதான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். சென்னையா வேற ஏதாவது கோயம்புத்தூரா பெங்களூரா அந்த மாதிரி நான் சொல்றது புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி இப்ப பெங்களூர் ஸ்கூல் வேற, பெங்களூர் இன்டர்நேஷனல் வேற, சென்னை இன்டர்நேஷனல் வேற, கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் வேற. புரியுது, அது அவங்க போடுவாங்க. ஓகே. அண்ட் இவங்க வந்து பராசக்தி சொல்றாங்க, ஐ நோட்டீஸ் சில்ட்ரன்ஸ் ஈட் ஹேபிட் வாஸ் டூ பேட் ஆஃப்டர் கோவிட் சீசன். வைல் பேரண்ட்ஸ் வேர் பிஸி ஆன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், தே கோஸ் டு கிச்சன், பேண்ட்ரி அண்ட் ஃப்ரிட்ஜ் டு ஈட் எவ்ரிதிங் எனி டைம். ஸோ தே எக்ஸ்பெக்ட் ஃபுட் டூரிங் கிளாஸஸ். ஆமா, உண்மை. ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு. அது நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அது நாங்களே வந்து இந்த அந்த டைமில் வந்து எல்லாரும் வந்து எதையாவது ஒன்று சமைச்சு நாங்கள் எல்லாரும் சமைச்சு வீட்டில் வந்து போடுறது, அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வர முடியாத ஒரு நேரத்தில் இருப்பாங்க. அவங்க வேணும்னே வந்து ஈவினிங் டிஃபனாக செஞ்சு போடுறது, அதை வந்து வேணுட்டே பண்ணுறதுன்னெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் டக்குன்னு பார்த்தேன், நம்மளால செய்ய முடியாது, ஃபோட்டோ மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி எப்போவும் ஃபோட்டோ வாங்கிக்கிறது. அந்த ஃபோட்டோவை எங்கள் அம்மாவுக்கு சிஸ்டர்லாக்கெலாம் அனுப்புறது. அனுப்பிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்ததுங்க. அதில் என் தம்பி தான் உள்ளே போனான், இவ வீட்டில் இந்த பிளேட்டே கிடையாதுடி,
இவன் ஏமாத்துறா, யாரோ பண்ணி அனுப்புறாங்க, இவ போட்டுட்டு இருக்க, நீங்க 2 பேரும் நம்பிட்டு இருக்கீங்களான்ட்டு அப்படியே உண்மையை விட்டு உடச்சிட்டான். ஓகே ஓகே. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி விடுங்க, அது திட்டு கேஸ், அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு விட்டேன் அவனை. அண்ட் ஓகே, லவ் போயம்ஸ் தமிழ் ஹெச்டிங்கிறது, ஹாய் வணக்கம் சுதாக்கா, உங்களுடைய லைவை நான் காலையில் வேலையில் வைத்து தான் பார்ப்பேன், இப்பொழுது பார்த்தால் எனக்கு வேலையில் பொழுது போகாது. ஸோ குட் நைட் அப்படின்ட்டு. குட் நைட் அண்ட் குட் மார்னிங் டு. எஸ். அண்ட் ராதா சக்தி சொல்லியிருக்காங்க, ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் we need to handle them differently and mainly school is a place where we need to teach everything about life. Still we follow values and lessons taught in our school days. உண்மை. அப்புறம் இன்னொன்று இந்த கதை வழியாக இன்னொன்று தயவு செய்து அதை சொல்லணும், அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல நேரத்தில் ஞாபகம் வந்து ஹோம் ஸ்கூலிங் ஒரு கரும்பு பிடிச்ச மயிர் ஒன்று இருக்கும், அதை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. அது வந்து ஹோம் ஸ்கூலிங் யாருக்குன்னா, இந்த பக்கம் அத்லெட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து செஸ்ஸுக்கு போவாங்க, ஒரு பக்கம் வந்து மியூசிக்கு, இது மாதிரி ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரிலாம் பண்ணி ஹோம் ஸ்கூலிங் பண்ணும்போது அது வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறான். ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிக்குவான் அந்த பையன், அவனுக்கு ஹோம் ஸ்கூலிங் ஓகே. இந்த உண்மையிலே ஒரு அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பசங்களை வந்து ஆம்பளை பசங்களை ஹோம் ஸ்கூலிங்னு போட்டு அதுங்க வீட்லேயே இருந்துக்கிட்டு டிவியை பார்த்து இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் பார்த்து மோசமாக கெட்டு குட்டிஸ்வராக போச்சு. தயவு செய்து ஹோம் ஸ்கூலிங்னு எவனாவது மண்டைய கழுவத்துக்கு வருவான், அதேதான் தயவு செய்து செய்யாதீங்க. ஸ்கூலுன்றது, நான் ஒரு வாதியார் சொன்னார் பாரு, சமூகம், அதாவது மிங்கிள் ஆகி நீங்கள் பழகிறதுல இருந்து உங்களுக்கு வந்து புள்ளியிலேருந்து வெளியே வர்றதுல இருந்து ஒரு 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 அவமானத்தை தாங்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது வந்து ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் குழந்தை கற்றுக்கும். உதாரணத்துக்கு குழந்தை என்பது 6 வயது வரை நாம் வளர்க்க வேண்டும், மயிரை புடுங்கணும். 1.5 வயசுலேயே ஒரு வயசு கம்ப்ளீட்டு. இதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவளுடைய நாலேஜே அதிகமாச்சு யாழினிக்கு. ஏன்னா அங்கே அந்த பசங்களோட பேசுறது, ரைம்ஸ் சொல்றது, நிறைய விஷயங்கள் அதில் வந்து கேதர் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்து இப்போ யாழினி இங்கிலீஷ் பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே டிவி தான். டிவியில் நிக் ஜூனியர் வேற தமிழே ஓனது. ஏன்னா எங்க 2 பேருக்குமே நான் சீரியல்ல ஒர்க் பண்ணதுனால நான் சீரியல் எனக்கு ஒவ்வாமை உண்டு, அவங்களும் சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஸோ எங்க வீட்டில் சீரியலே கிடையாது, தமிழ் சேனலே கிடையாது, ஒன்லி நிக் ஜூனியர். இது நான் வந்து இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், இங்கிலீஷ் சாங்கு இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பேன். தட்ஸ் ஆல். இவ்வளோதான். யாழினி வந்து இந்த இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் புக்ஸு. அப்புறம் நான் படிப்பேன். நாம் அதுக்கு வந்து நான் புக்ஸ் படிக்கிறது என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து அதை எனக்கு எங்கள் அம்மா பண்ணாங்க, எங்கள் அம்மா நான் வந்து என் பொண்ணுக்கு பழகி விட்டேன். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து நிறைய நாலேஜ் அது வந்து கிரியேட் பண்ணிச்சு. தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது ராதா சக்திவேலோட கமெண்ட்டு, சாரி, அவங்களே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரிங் யூனிஃபார்ம்ஸ், சேம் ஃபுட்டு, சிட்டிங் டுகெதர் ஃபார் லஞ்ச், டுகெதர்னஸ், யூனிட்டி, வேரஸ் நவ் சர்டன் ஸ்கூல் ரன் ஒன்லி ஃபார் ரிச் அப்படின்னு இருக்காங்க. உண்மை, அது அந்த பாஷ்னஸ் நமக்குமே பிடிக்குது. உதாரணத்திற்கு இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, அந்த ஸ்கூலில் ஏசிலாம் இருக்கும், இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாறுறோம், அந்த இருக்கிற ஸ்கூல்ஸில் ஏசி இல்லை அப்படின்னாங்க. எனக்கு அதுவே பெரிய, ஏன் ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு ஏன் ஏசி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கம்ஃபர்டபுளா ஒரு ஃபேன் இருந்தா போறாதா? நாங்கெல்லாம் வந்து பூர்வ ஸ்கூல்ல படிச்சோங்க, என்னங்க ஃபேனு 8 மணி நேரத்துக்கு என்ன ஃபேனு அப்படின்னா அப்படியே இந்த இதுலயா வந்து ஓவன்ல உட்காந்து குழந்தை படிக்குது, என்ன கதை மயிரை விட்டுட்டு இருக்குதுங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபேன் லெவல், அவங்க ஏசி லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, அதுதான். ஸோ லதா இப்ப சொன்னாங்க, ஜாக்கி, நோ அதர் லாங் can destroy Tamil. No other language can destroy Tamil. North Indian languages are very much dependent on Hindi. That's why people at home also started talking Hindi. I accept 3 languages. Third is optional, but definitely not Hindi. ஆமா. இல்ல மூணாவது மொழி ஏங்க, நான் அதான் சொல்றேங்க, மூணாவது மொழி ஏன்ற நான் சொல்றது, வேணும்னா கத்துக்க, நீ வேணும்னா என்ன வேணாலும் கத்துக்க. நான் வந்து ஜெர்மன்காரனுக்கு இன்னொரு 3 மொழி படிக்கிறானா, என்னுடைய கேள்வி அதுதான். சைனாவில் 3 மொழி படிக்கிறானா, கொரியாவில் தென்கொரியாவில் 3 மொழி படிக்கிறானா, யூஎஸ்ல அந்த மாதிரி 3 மொழி படிக்கிறானா, இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு மொழி தாய்மொழி, இணைப்பு மொழி, உலகமெங்கும் இருக்கக்கூடிய மொழி ஆங்கிலம். இந்த காரணத்தினால தான் நம்ம உருப்பிட்டோம். இதில் வந்து அண்ணா செஞ்ச வேலை பெரிய வேலை இருக்குது. நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம இதில் போடுவோம். முக்கியமாக நம்ம வந்து தொடர்ந்து இதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி
கதைப்போமா சேனலுக்கு வந்து தொடர்ந்து அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்கோம். ஆமா மறுபடியும் திருப்பி நிறைய ஜாக்கி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க கதைப்போமா சேனல். ஏன்னா இவங்களோட தான் நான் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க ரொம்ப பிஸியாக போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் தனியாகவே பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் வந்து இங்கே நம்ம இதிலே கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் போய் பார்க்கலாம், படிக்கலாம், கேட்கலாம். பிஸின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது. இன்னொரு ஒரு பிஸியான பர்சன் வந்து வந்திருக்காங்க, தருண் விக்னேஷ். மேம் அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் மேடம். அவங்க வந்து பிக் பாஸ்ல மூழ்கி முத்து எடுத்துட்டு இப்பதான் கரை ஒதுங்கி இருக்காங்க. ஓகே, ஆமா. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எங்க பாருங்க தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்களோட ஓரளவுக்கு பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. அவங்க ஸ்கூலை என்ஜாய் பண்ணாங்களாம். ஏதாவது இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சுட்டு ஸ்கூல் லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வேற கொண்டு வந்து ஒரு கதையா சொல்றாங்க. சரி விடுங்க. ஜோதிலட்சுமி ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க, ஹரிஹரன் கிடையாது, தவறா படிச்சுட்டேன். ஸோ ஜாக்கி, ஐ ஸ்டடிட் இன் கோத்ரேஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன் பாம்பேவா. ஜாக்கி பாம்பே தூக்கி போட்டா கை இதற்கு கை அம்மா அப்பவே எனக்கு டவுட் ஓடிச்சு மேடம். அப்பவே பாம்பே யோசிச்சு பாருங்க. குருபாய் அம்பானி பசங்க பாம்பேல படிச்சாங்களா? பிகாஸ் மை ஃபாதர் வர்க்ட் இன் கோத்ரேஜ். ஓகேவா? ஆல் எம்ப்ளாயீஸ் கிட்ஸ் வென்ட் டு தி சேம் ஸ்கூல் லக்கிலி அப்படின்னு இருக்கான். லக்கிலி சேம் ஸ்கூல் விடுங்க, பட் எங்க படிச்சிருக்காங்க? அமாரா தேஷ்ல படிச்சுட்டு இவங்க வந்து என்னடான்னா ஐ லைக் டு கோ பேக் டு ஸ்கூல் லைஃப். நீங்க உங்க ஸ்கூல் லைஃப் போக சொன்னா போவீங்களா? அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஜிஜி சொல்லியிருக்கா, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க்ட் அதர் பிரைமரி கிட் டு வாஷ் பாத்ரூமா ஆஃப்டர் ஹி யூஸ்ட் இட். இவன் என்ன பண்ணிருக்கானா, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஜிஜே போட்டிருக்கா, அவளோட ஸ்டூடெண்ட் தான் ஆஸ்க்ட் another primary kid to wash bathroom after he used it. That primary kid complained to me. I inquired. That elder kid said his mom was a maid in his house. அதாவது என்னன்னா, இந்த பையன் ஒரு பையனை போய் பாத்ரூம் கழுவுன்னு இன்னொரு பையன் சொல்லியிருக்கு. சரி, இந்த பையன் வந்து மேம் என்ன போய் பாத்ரூம் கழுவு சொல்றான்னு சொல்லிட்டு ஜிஜேட்டு வந்து சொல்லியிருக்கு. உடனே போய் ஏன் நீ அவனை போய் இப்படி செய்ய சொன்னா, எங்க வீட்டுல அவங்க அம்மா வேலைக்காரமாக தான் இருந்தாங்க, அதனால அவன் போய் நான் பாத்ரூம் போனால் அதை கழுவுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னுச்சான். அதன் பிறகு என்ன ஸ்டூடெண்ட் வரைக்கும் படிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொன்னிச்சான், நான் இதை திரும்பவும் செய்வேன் அப்படின்னு வேற சொல்றானா. சொல்லிட்டு இஃப் ஹி டாக்ஸ் லைக் திஸ், எனக்கும் ஆள் இருக்காங்க என் ஊருன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அடப்பாவே. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. He said to okay, his mom was a maid in his house, so it's not wrong to ask him to clean after I use it ன்னு சொல்லிட்டோன்னே, அதுக்கப்புறம் வந்து இவ போய் நீயே போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி மிரட்டி அமுச்சு விட்டுருக்கா. அமிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா, அவங்க அப்பா வந்து குடிகாரறான் அண்ட் கத்தி எடுத்துன்னு வந்தாரா இவளை மிரட்டுறதுக்கு. ஓ சூப்பர். ஓகேவா? இவளுக்கு மட்டும் எப்படிடா இவ்வளோ கதை நடந்திருக்கு? அதுதான் யூகே வந்துட்டா. அபியூஸ்ட் வித் வெரி வல்கர் லாங்குவேஜ்ல வேற திட்டி வச்சிருக்காரு அவரு. ஓகே. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்களா, உங்க பையன் வந்து உங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் லேர்ன் பண்ணியிருக்கான் அண்ட் திரும்பவும் வந்து இந்த மாதிரி பண்ணான்னா நான் திரும்பவும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லி தைரியமா பேசிட்டு எனக்கும் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம். ஓகே 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 ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், லைக் திஸ் எனக்கும் ஆள் இருக்காங்க என் ஊர்லன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகே. சசி கிருஷ்ணா வந்திருக்காங்க, ஹாய் ஜாக்கி அண்ட் ஹாய் சுதாமா சொல்லியிருக்காங்க. அண்ட் தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, ஹோம் ஸ்கூலிங் ஒர்க்ஸ் ஒன்லி வென் தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் நீட். ஆல்சோ பேர் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் டு ஹேப்பன் ஃப்ரம் 1 year old. ரைசிங் கிட்ஸ் அட் ஹோம் till 5 is also not a good idea. உண்மை, அதுதான் உண்மை. இந்த ஹோம் ஸ்கூலிங்கிறத இன்னொரு தனி டாபிக்காவே பேசணும். ஏன்னா அந்த ஹோம் ஸ்கூலிங்னு சொல்லிட்டு பேரண்ட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இல்லாம, பசங்களும் என்ன படிக்கணும், எந்த நேரத்துக்கு உட்காந்து படிக்கணுங்கிறது தெரியாம, ஒரு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல ஒரு விஷயம் செய்யணுங்கிறத உதாரணத்துக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணா கூட பண்ண முடியல. நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை, அது எதுக்குன்னா ஸ்கூல் ஃபீஸ் கம்மியாகுன்றதுக்காக அதை செஞ்சது. ஆக்சுவலி அதனுடைய விஷயமே ஸ்கூல் ஃபீஸ் வந்து அந்த பசங்க வந்து இதில் படிச்சுட்டு இருந்தானுங்க, பொன் வித்யாசிரம் மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தானுங்க. டக்குன்னு ஹோம் ஸ்கூலிங் போடும்போது காசு கம்மி அதுக்கு.
சர்டிஃபிகேட் வந்தால் போதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை பண்ணும்போது பசங்க வந்து அதை ஒழுங்காகவே படிக்கலாம் அவனுங்க. அதேதான் அதுதான் பிரச்சனை. இதுல இந்த ஜிஜேயோட கதை என்னன்னா, அதுக்கப்புறம் அவ மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு இவ்வளவு மன்னிப்பு கடிதம் எழுதி தர சொன்னாங்களாம். இந்த மேனேஜ்மெண்ட் எந்த மேனேஜ்மெண்ட் அது? அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லாம் நீங்க போனது இல்ல மேடம், அதனால அப்படிதான் மேனேஜ்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்குன்ற. ஐ அம் கெட்டிங் ஆங்கிரி ஜேகி. எஸ் லதா இப்ப சொல்லிருக்காங்க பீப்பிள் ஆஃபன் க்ளோரிஃபை ஹோம் ஸ்கூலிங். கரெக்ட். ஹோம் பர்த். ஆமா, அது இது ஒண்ணு ஹோம் பர்த்ல பாத்தீங்கன்னா இவ படுத்துட்டு தான், இவ தான் படுத்துட்டு முக்கிட்டு கிடப்பா. அந்த தண்ணி ஊத்துறவன் என்ன பண்ணுவான்னா ஊன்னா சொல்லுவான். கொசரம் ஏதாவது அதிகமான ரத்தப்போக்கு போச்சுன்னா மயிரா வச்சுன்னு இவன் போயிடுவான். செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் அவன். புரியுதுங்க? இதுதான் இவனுக்கு என்னைக்காவது இவனுங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்களா சொல்லு? உலகத்துல எல்லா கரும மயிரும் பண்ண சொல்லுவானுங்க, என்னைக்குமே இவனு ரிஸ்கே எடுக்க மாட்டானுங்க. இவனுக்கு போய் பின்னாடி பூந்துவானுங்க, அதுக்கு மண்டையை கழுவுவானுங்க. இதுதான் நடக்கிறது. ஓகே. ஸோ அடுத்து சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட். அப்புறம் நேச்சுரல் பேரண்டிங்னு ஒன்று பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ரீன் ஃப்ரீ பேரண்டிங். இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. இந்த ஸ்க்ரீன் ஃப்ரீ பேரண்டிங்னு சொல்லி எனக்கு புரியல மேடம். இந்த மொபைல் பார்க்காம வச்சிருக்கோம் நாங்கள் எங்கள் குழந்தை. ஐயோ, அது ஒரு மக்கு ஒன்று இருக்குது பெரிய, அதுவும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற சனினுங்க தான் அதை பண்ணுதுங்க. அந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தவறு. ஆர்கானிக் ஒன்லி டு. ஐயோ, அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மினிமலிஸ்டிக் லிவிங் அப்படிங்கிறது, அப்புறம் டிஒஐ. நீ கரும, நீ மினிமலிஸ்ட புடுங்க, ஆர்கானிக்ல புடிங்கிட்டு போ. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லு? நீ நல்லா தின்னுட்ட, அது இப்பதான் வளர்ந்து வருது. அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தா அது இதாயிடும், இது அதாயிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும்னு சொல்லி அதுலயும் கையை வைக்கிறது. அந்த மாதிரி வேலைகளையும் நிறைய அம்மாக்கள் பண்ணியிருக்காங்க. ஐ டு அக்ரி தட் பாயிண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க கிட்ஸ் சிட்டிங் இன் ஓவர்னு நினைச்சேன். ஓகே. அண்ட் ராதாசக்தி வேல் சொல்லியிருக்காங்க ஸ்டடிட் இன் பெங்களூரா. பேக் இன் மை டேஸ் தேர் வாஸ் மேஜர் ஸ்கின் கலர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தது. ஆல் ஃபேர் ஒன்ஸ் ஆர் கன்சிடர் பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். எனிவன் டஸ்கியர் டார்க் டோன்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் அக்லி. ஆமா, நிறையவே இருக்கு, இப்பவுமே இருக்குங்க. அது என் பொண்டாட்டியே நான் குளிச்சுட்டு வரும்போது குளிச்சிட்டியான்னு கேட்பா. இங்கேயே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இல்லை மேடம், நான் அதை வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டு சோப்புலாம் போட்டு குளிச்சுட்டு வருவேன், குளிச்சியா அப்படின்னு கேட்பா. அது மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரைடு கலந்து ஒரு பெருமை. ப்ரைடு கலந்த பெருமை இல்லை, நீங்கள் ஒழுங்காக குளிக்கலன்றது கூட இருக்கலாம். தெரியும். உடனே எல்லா கேஸையும் ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா அவங்க மேலே எழுதி தள்ளுறது. பராசக்தி சொல்லியிருக்காங்க சுதாவின் தம்பி கெட்டிக்காரனா, தண்ணீர் தொட்டியில் விட்டதற்கு பழி வாங்கி விட்டான். உங்கள் திசையில் என்பதாக உலகத்திற்கு அறிய தந்தது. ஆமாங்க, நான் வந்து அவன் அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் விட்டான், செகண்ட் நாள், மூணாவது நாள் போட்டோன்னே இந்த பிளேட்டை வீட்டில் கிடையவே கிடையாது, உன்னை ஏமாத்தினப்ப அப்படின்ட்டு போயிட்டான். இவ வேற வந்து எனக்கு பயங்கரமா பாராட்டுவா என் சிஸ்டர்ல. வாவரே சூப்பர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. திடீர்னு வந்து ரெசிபிலாம் கேட்பா. நான் கூச்சமே படாம என்ன பண்ணுவேன், ரெசிபி கேட்டதுங்க, ரெசிபி சொல்லு அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும், அது கரெக்டாக டைப் பண்ணி அனுப்போம். அந்த ரெசிபி அப்படியே எடுத்து இதான் ரெசிபி இப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து நம்ம பண்ண அதில் ஒரு திறமை ஒன்று இருக்குங்க என்கிட்ட. நம்ம பண்ணலைன்னா கூட யாரோ ஒருத்தர் பண்ணதை வச்சு அந்த டைமில் இறக்குறப்ப லைட்டாக சிம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளறிட்டு இறக்கினேன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவன் உண்மையிலே நம்பினா என்ன, ஷி பிலீவ்டு மீ. அந்த டைமில் இவன் வந்து இப்படி போட்டு கொடுத்துட்டான் ஜாக்கி. அதுதான், அதனால பராசக்தி அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஓகே. ஜிஜே சொல்லியிருக்கா உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு மை ஹஸ்பண்ட் சிக்னேச்சர் டயலாக். அதே தான், அது நான் நிறைய தடவை சொல்லுவேன், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு. அந்த தான், வேற ஒன்றும் வழி இல்லை. ராதாசக்திகள் சொல்லியிருக்காங்க ஐ வுட் லவ் டு கோ பேக் டு காலேஜ். சூப்பர், நல்ல விஷயம். எனக்கு காலேஜ் எதுலேயுமே ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை, ஏன்னு தெரில. ஓகே. ஷமி சொல்லியிருக்காங்க ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் அ டீச்சர் இன் பாண்டியா. மேம் இந்த இது கொடுங்களேன், ரிமோட், டிவி ரிமோட் எடுங்க. டிவி ரிமோட்டா? ஒரு மனுஷன் உட்காந்து ரிவ்யூ பேச முடியாது பாருங்க. எவ்வளோ ஹாப்பி புத்தா மாதிரி நல்லா உட்காந்துக்கிறேன். நீங்க எப்படி நீ ஒன்னா வந்து உட்காருங்க, நான் ஒன்னா அங்க நின்னுக்கிறேன், எல்லாமே நான் செய்யறேன், நீங்க தான் அங்க உட்காந்துக்கிறேன்னு சொன்னீங்க, நான் என்ன உட்காருவான் நான் சொன்னேன். ஷமி கமெண்ட்டை முடிச்சுட்டா முடிஞ்சிரும் ஜாக்கி. ஷமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் எ டீச்சர் இன் பாண்டி. ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் செட் மிஸ் இன்னைக்கு எங்க வீட்டுல தீபாவளி தான். ஹீ கேம் டு பிக் அப் the rank card. I have to calm him down, now it's different. அடிப்பாங்க போல இருக்கு. ரேங்க் கார்டு நீங்க வாங்கியிருக்கீங்க? ஐயோ, எங்க அப்பா அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பும் போது எட்மெண்ட் நிறுத்துவேன், ஏன்னா அப்ப உதைக்க முடியாது. ஓகே.
அந்த டைம் கரெக்டாக பார்த்துட்டு இருப்பேன். அந்த சைக்கிள் எடுத்து அடி ஸ்டாண்ட் அடி. அப்புறம் தான் தெரியுது அம்மா கூட கையெழுத்து போகலான்ட்டு இந்த சனியம் பிடிச்சவங்கிட்ட போய் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படி தெரியுமா ஜாக்கி பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஒரு நாள் கழிச்சு தான் சைன் போடுவார். ஓ செகண்ட் பிரச்சனையே இல்லை, நீ என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா டோட்டல் பார்ப்பாரு. போன வாட்டி 350, இந்த வாட்டி 280. நீ படிச்சு கழிச்சலாச்சும் இதுலேயே தெரிஞ்சு, அதாவது மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்க்க 350 280 என்ன கீச்சிட்டு இருந்தேன்னு தெரியல. படிக்கிறது தான் உனக்கு வேலை. அந்த கர்ம மயத்தோடு எல்லா மயிரும் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஜாக்கி அதுதான் இப்போ நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, போன வாட்டி விட இந்த வாட்டி டோட்டல் கம்மியாக இருந்தாலும் நேராக கொண்டு போய் எங்கள் அத்தைகிட்ட நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் ரேங்காக தான் இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் வா அப்படின்னா நேரே எத்தனை பேர் அவங்கள்ட்ட எடுத்துவார். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் உங்களுக்கு அதான் நிலைமை. 280 தான் இதான் நிலைமை வரும்போது என்ன மயிருக்கு அப்படி படிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மயிர் கட்டத்தில் எங்கள் அத்தை பையன் அதை தான் சொன்னான். அவனை வந்து எப்போ பாரு எங்கள் அத்தை ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்லி அது பாவம் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போய் படிச்சுது. அவன் போனான் காலேஜ், கிரேட் லேக்ஸ்னு ஒரு காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சான். இதில் தானேங்க இந்த மகாலிபுரத்தில் தான் போய் படிக்க ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணான்னு தெளிவா, நான் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிப்பேன், உங்களோடலாம் தங்கி படிக்க மாட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட். சரி அதுக்கு ஒரு கதை இருந்தது, நம்மளுக்கே தெரியுது அந்த கதை என்ன கதை. சரி விட்டுருங்க, அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்து என்ன பண்ணா, எங்க அத்தை கேட்டாங்க, நீ தான்டா ஃபர்ஸ்ட் வர, பரத்து நீ தானே ஃபர்ஸ்ட் வர அப்படின்னாங்க. ஒரு கட்டத்தை சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் வந்தா என்ன நடக்க போகுது, நான் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்தா என்ன நடக்க போகுது, உனக்கு மட்டும்தான் ஹாப்பி, வேற ஒன்றும் அங்கே நடக்க போறது இல்லை. நான் இப்போ இதே காலேஜில் 5வது ரேங்க் வாங்கியோ இல்லை 10வது ரேங்கோ 15வது ரேங்க் வாங்கினாலும் எனக்கு வேலை நிச்சயம். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதனால சும்மா வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாங்க டார்ச்சர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வேற மாதிரி சொல்லி எங்கள் அத்தைக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி வந்தால் டோட்டல் என்ன எப்படி எடுத்திருக்க அப்படிங்க வேண்டியது. ஐயோ, ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது ஒரு ஆட்டிடியூடை கொடுத்ததுன்றதுக்கு வேணும்னே. இப்போ இவங்க வந்தாங்க ஸ்கூலுக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பேட்ச்லாம் போட்டு வருவேன் வேணுட்டே. அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவா. குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கையெட்டு வந்து பக்கத்துல வைப்பா, பாத்தியா எவ்வளவு டிஃபரன்ஸ்னு காமிப்பா. ஒரே விஷயம், படுத்து புள்ள பத்துட்டோன்றதான் ஒரே ஹாப்பினஸ் அதுல, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஐயோ அப்பா, இட் வாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம், சிபிஎஸ்சி அது வேற. புரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஸ்கூல்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டுட். ஓகேவா, சரி அவ்வளவுதான். ஜிஜே வேணும்னே வந்து அந்த கடைசி கமெண்ட் முடிக்கும் போது டக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டு அப்படியே எல்லா கமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கமெண்ட் போடுற அந்த டெக்னிக் எல்லாம் முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா விஷயங்களையும் பேசிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரையாங்கிளான ஒரு விஷயம் இது. பேரண்ட், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பசங்க. அந்த இடத்துல வந்து விட்டுட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இவங்களுக்கு முடிஞ்சு இவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா யார் பாதிக்கப்படுவாங்கன்னா குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வாரம் போடுறாங்களா, அதில் என்ன இன்னும் பேசுகிறாங்கன்றதை பார்த்துட்டு அதையும் நம்ம பேசுவோம். அது ஒர்க்காக இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேறு சப்ஜெக்ட் பேசுவோம். கண்டிப்பாக. ஸோ வேற என்ன 2 கமெண்ட் முடிக்கும் போது எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போடுறோம். கமெண்ட் படிச்சுட்டேன் ஜாக்கி நான். அப்படியா? ஆமாம், ஷமி கமெண்ட் இப்போ தான் நான் சொன்னேன் பாருங்க. அவங்க பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணாங்க, அவங்க வந்து இன்னைக்கு தீபாவளி தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து முடிச்சிடுச்சு பாருங்க. ஜிஜே சிரிப்பு போட்டிருக்காங்க. ஷர்மிளா நாராயணசாமி குட் நைட் போட்டாங்க. ஓகே, சூப்பர். எல்லாருக்குமே வந்து குட் நைட்டு, நள்ளிரவு வணக்கங்கள். இந்தியாவில் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்கள் தொடரட்டும். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். டெய்லி வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கும் இதை வந்து பரபரப்பாக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். அதே நேரத்தில் லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. அவங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் உண்டாக எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு ஐஸ்வர்யா வந்து ஹாய் சொல்லி பை சொல்லிட்டாங்க. இல்லை ஃபர்ஸ்டே போட்டு தான் ரிட்ராக்ட் கமெண்ட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. ஓகே, ஸோ அதனால தான். ஸோ எனிவே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.